கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 91ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாட்கள் இருக்கிறதோ அந்த நாட்கள் முழுவதும் தேவனை கர்த்தர் நம்மை திருப்தியாக நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். மனிதன் எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் எந்த காரியங்களிலும் திருப்தி ஆவது என்பது மிகவும் கடினமான காரியம். சாப்பிடுவதானாலும் அல்லது வேலைகளானாலும் செய்யக்கூடிய காரியங்களானாலும் இவைகளிலே திருப்தி அடைவது என்பது நடவாத காரியம், முடியாத காரியம். ஆனால் தேவன் எதை செய்கிறாரோ அதை திருப்தியாக நமக்கு நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். 105ஆம் சங்கீதத்தில் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை கர்த்தர் இப்படியாக வானத்திலிருந்து அப்பத்தை அனுப்பி அவர்களை திருப்தியாக்கி நடத்தின நல்ல ஆண்டவராக இருக்கிறார். 107ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தவனமுள்ள ஆத்மா, அவரை நோக்கி காத்திருக்கிற ஆத்மா நிச்சயமாக திருப்தியாக நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். கர்த்தர் நித்தமும் நன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நித்தமும் நடத்தி தம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி ஆமென் நடத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நடத்துவதே திருப்தியாக நடத்துவார், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக நடத்துவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தர் நம் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்பை காண்பிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நம்முடைய கண்கள் காண நாம் பார்க்க முடியும். நாம் கண்களுக்கு முன்பாக அது நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக இது நடந்தது. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணின பொழுது அந்த செங்கடல் 2ஆய் பிளந்தது. இவர்கள் நடந்து வந்தார்கள், இவர்கள் கரையிலே வந்து விட்டார்கள். ஆனால் எகிப்தியரோ அந்த கடலிலே வந்து கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அந்த கடலை மூடி அவர்கள் அனைவரும் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே தேவனை கர்த்தர் இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியம் செய்யவில்லை, ஒரு யுத்தமும் பண்ணவில்லை. ஆனால் தேவனை கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். தன்னுடைய இயற்கையின் மூலமாக, தண்ணீர்கள் மூலமாக தேவனை கர்த்தர் கிரியை செய்து அவர் அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் என்பதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கடங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். ஆமென். அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கக்கூடிய பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். 40ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உண்மைக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவை திருப்தியாக்கி நடத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை காண்பித்து எங்களை வழிநடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கி ரட்சிப்பினால் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.